கெமிஸ்ட்ரியில் நாம் ஆசிட்ஸ் அண்ட் பேசிஸ் இந்த டாபிக் பார்க்குறேங்க. அமிலங்கள் மற்றும் காரங்கள். இப்போ நாம் உண்ணக்கூடிய உணவுப் பொருள்கள் ஆகட்டும், இல்லை நம்முடைய உணவு பாதையில் சுரக்கிற நொதிகள் மற்றும் வயிற்றில் சுரக்கிற இந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம், இவை எல்லாமே அமிலங்கள். அமிலங்கள் அப்படின்னு சொன்னாவே புளிப்புச்சுவை உடையவை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோர் டேஸ்ட், ஆசிட்ஸ் ஆர் சோர் இன் டேஸ்ட் அப்படி படிச்சிருப்போம். சரி, இந்த அமிலம் என்ற வார்த்தை இருக்குது இல்லையா, இந்த வார்த்தை எந்த மொழியிலிருந்து வந்தது? அசிடஸ் அப்படின்ற ஒரு லத்தீன் மொழியிலிருந்து வந்ததுங்க. அசிடஸ் என்ற லத்தீன் மொழியிலிருந்து பிறந்ததுதான் இந்த ஆசிட் அப்படின்ற வார்த்தை. சோ டேஸ்ட் அப்படின்னு மீனிங், புளிப்புச்சுவை உடையது. இப்போ இந்த அமிலங்கள் என்பவை எப்படிப்பட்டவை மற்றும் காரங்கள் என்பவை எப்படிப்பட்டவை அப்படின்னு அரினியஸ் அதுக்கு ஒரு டெபினிஷன் கொடுக்காருங்க. அமிலங்கள் அப்படின்னு சொன்னோம்னா அவைகள் நீர்க்கரைசல்கள்ல ஹைட்ரஜன் அயனி, எப்பவுமே ஒரு கெமிஸ்ட்ரியில் ஒரு லெட்டர் போட்டு மேலே ஏதேனும் ஒரு குறி பிளஸ் மைனஸ் சொன்னா டெஃபினட்டா we should pronunciate it as ion, அதை அயனின்னு கூப்பிடுங்க. கண்டிப்பா ரொம்ப முக்கியமான விஷயம் இது. இந்த அமிலங்கள் காரங்கள்ன்றத பத்தி அடிக்கடி போட்டி தேர்வுகள்ல கேள்விகள் கேட்கப்படுகின்றன. அப்போ அமிலங்கள் காரங்கள் டாபிக் நம்மளுக்கு தெளிவா தெரிஞ்சதுன்னா நிச்சயமாக நாம ஒரு கேள்விக்கான பதில் எளிமையா நம்ம சொல்லிடலாம் போட்டி தேர்வுகள்ல. அப்போ இந்த அரினியஸ் ஸ்வீடன் நாட்டு வேதியியலாளர், அவர் ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த கெமிஸ்ட். அவர் என்ன சொல்றாருன்னா, அமிலங்கள் என்பவை நீர்க்கரைசல்கள்ல அக்யூஸ் சொல்யூஷன்ல என்ன கொடுக்கும் அப்படின்னா ஹைட்ரஜன் அயனி அல்லது ஹைட்ரேனியம் அயனிகளை தரவல்லது அப்படின்னு சொல்றாரு. ஆசிட்னா they gives hydrogen ions or hydronium ions in aqueous solution அப்படி சொல்றாரு. அது போலவே காரங்களுக்கு ஒரு வரையறை தராரு. பேஸ் அப்படின்னு சொன்னா அதே நீர்க்கரைசல்களில் காரங்கள் என்பவை ஹைட்ராக்சில் அயனிகளை தரவல்லவை. பேசஸ் ஆர் gives hydroxyl ions in aqueous solution அப்படி சொல்றாரு. இப்போ அமிலம் சொன்னா மேக்சிமம் அது எச்சில ஆரம்பிக்கலாம். அதுக்காக எச்சில ஆரம்பிக்கிறது எல்லாமே அமிலமா அப்படின்னு சொன்னா அப்படி கிடையாதுங்க. நம்ம ஷார்ட்கட்டா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சல்ஃபியூரிக் அமிலம், கந்தக அமிலம் சொல்லுவோம். இந்த கந்தக அமிலம் இப்போ அமிலங்கள் என்பவை நீர்க்கரைசல் சொன்னா H2O, நீரின் மோலிகுலர் ஃபார்முலா, மூலக்கூறு வாய்ப்பாடு, நீர்ல கரையும் பொழுது இது என்ன பண்ணுது பாருங்க, ஹைட்ரஜன் அயனியை லிபரேட் பண்ணிடுது, ஹைட்ரஜன் அயனி வெளிவருதுங்க. அப்போ அமிலங்கள் என்பவை நீர்க்கரைசல்களில் ஹைட்ரஜன் அயனிகளை தரவல்லவை என்ற அரினியஸ் கொள்கை இங்க சரியாயிடுச்சு. டிக்கெட் எல்லாம். அப்போ இந்த அமிலங்கள் அப்படின்னு சொல்றது ரெண்டா பிரிக்கிறாங்க. வேதியியல் என்ன சொல்றாங்கன்னா கரிம அமிலங்கள் சொல்றாங்க. நம்ம ஆர்கானிசம் அப்படின்னு படிச்சிருப்போம், பாட்னில அந்த வார்த்தை முக்கியம், உயிரினங்கள். அப்போ இது ஆர்கானிக் ஆசிட் பேரு. ஏன் இது ஆர்கானிக் ஆசிட் அப்படின்னு சொன்னா தாவரங்கள்ல பழங்கள் மற்றும் காய்கறிகள்ல இருந்து இந்த அமிலங்கள் பெறப்படுகின்றன. பிளான்ட்ஸ்ல ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதுகிட்ட இருந்து இந்த ஆசிட் அப்டைன் பண்றதுனால தே ஆர் கால்டு ஆர்கானிக் ஆசிட்ஸ் அப்படி சொல்றோம். சரி, இந்த ஆர்கானிக் ஆசிட் சொல்றோம் இல்லைங்களா, அதுல ஒவ்வொன்றா பார்க்கணும். எலுமிச்சை தெரியும், லைம், அதுக்கு சிட்ரிக் ஆசிட்டுங்க. அடுத்து சோர் மில்க் என்று சொல்லக்கூடிய கர்ட் என்று சொல்லக்கூடிய தயிர், இதுக்கு லாக்டிக் ஆசிட், லாக்டிக் அமிலம். அடுத்ததுங்க ஆரஞ்சு, ஓகேங்களா, அதுல அஸ்கார்பிக் அமிலம் இருக்குது. இது நம்ம சாப்பிட்ற டீ, தேநீர், அதுல டானிக் ஆசிட் இருக்குங்க. அடுத்து நாம உணவுப் பொருட்களில் பயன்படுத்துகிற தக்காளி, டொமேட்டோ, அதுல இருக்குது ஆக்சாலிக் ஆசிட். அப்புறம் ஆப்பிள், ஆப்பிள் இருக்குதுங்க மாலிக் ஆசிட், ஆப்பிள்ல மாலிக் ஆசிட் இருக்குது, மாலிக் அமிலம். வினிகர் சாதாரணமா நாம ஊறுகாய்க்கு பயன்படுத்துற ஒரு பொருள். அசிட்டிக் ஆசிட் இருக்குதுங்க, இது IUPAC பேர் எத்தனோயிக் அமிலம், எத்தனோயிக் ஆசிட் அப்படி சொல்லுவாங்க, அசிட்டிக் அமிலம். அடுத்து திராட்சை மற்றும் புளி, திராட்சை மற்றும் புளி, கிரேப்ஸ் அண்ட் டேமரின், அது இருக்குதுங்க டாட்டாரிக் அமிலம், டாட்டாரிக் அமிலம். அப்போ
இந்த நாம பார்த்த இந்த எலுமிச்சை, தயிர், ஆரஞ்சு, தேநீர், தக்காளி, ஆப்பிள், வினிகர், திராட்சை, புளி, இது எல்லாவற்றிலுமே கரிம அமிலம் சொல்லிட்டு பேர் சொல்றோம் இல்லைங்களா? இவை எல்லாவற்றிலும் அமிலங்கள் இருக்கின்றன. அடுத்து பார்த்தோம்னா கனிம அமிலங்கள். இந்த வார்த்தையில பாருங்க கனிமம். அப்ப இது ஆர்கானிக்ல இருந்து வரல. So that it is called inorganic acids அப்படி சொல்றோம் நம்ம. இன்ஆர்கானிக் ஆசிட்னா இது எங்க தெரிய பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா தொழிற்சாலைகள்ல செயற்கையாக இல்ல பாறைகளுடைய இடுக்குகள்ல இது போன்ற அமிலங்கள் பெறப்படுகின்றன. இந்த கனிம அமிலங்கள் என்பவை தொழிற்சாலைகள்லயும் பாறைகளுடைய இடுக்குகள்லயும் பெறப்படக்கூடியவை. இப்போ நம்ம கனிம அமிலங்கள் பார்த்தோங்க. இந்த கனிம அமிலங்களுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், அப்புறம் நைட்ரிக் ஆசிட், அப்புறம் சல்ஃபியூரிக் ஆசிட். இதெல்லாம் பாருங்க எச்சில் ஆரம்பிக்கும். எச்சில் ஆரம்பிக்கிறதுல அமிலங்கள் கிடையாதுங்க, ஆனா இவை அமிலங்கள். கனிம அமிலங்கள் ஏன் பேர்னா இவை பாறைகள் இருந்தும் மற்றும் தொழிற்சாலைகள் இருந்து செயற்கையா பெறப்படுவதால் they are called inorganic acid அப்படி கூப்பிடுறாங்க. இப்போ அமிலங்களை பொறுத்த வரைக்கும் அவற்றினுடைய நீர்ல அவைகள் கரைகிற அந்த பண்பு வச்சு அதை வலிமை மிகுந்த அமிலம் மற்றும் வலிமை குறைந்த அமிலம் அப்படின்னு பிரிக்கலாம். ஸ்ட்ராங் ஆசிட்ஸ், வீக் ஆசிட்ஸ் depending upon their dissolving power, disassociate power in water அதை வச்சு சொல்றேங்க. இப்போ நீர்ல முழுவதுமாக 100% கரைஞ்சிச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லலாம்? வலிமை மிகுந்த அமிலங்கள் சொல்லலாங்க. 100% டிசாசோசியேட் ஆகணும் வாட்டர்ல. அப்படி ஆச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லலாம்? ஸ்ட்ராங் ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லலாங்க. அதுல 100% நீர்ல கரையில 100% கரையில நீர்ல அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? வலிமை குறைந்த அமிலங்கள் அப்படின்னு கூப்பிடலாம். If they do not disassociate in water 100%, then they are called weak acids அப்படின்னு கூப்பிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்ங்க மொத்தம் 7 weak acids நம்ம பார்க்கலாம். வலிமை குறைந்த 7 வலிமை குறைந்த அமிலங்கள் நம்ம பார்க்கறாங்க. அதுல அசிட்டிக் ஆசிட், ஃபார்மிக் ஆசிட், ஆக்சாலிக் ஆசிட், ஹைட்ரோஃப்ளூரோ ஆசிட், நைட்ரஸ் ஆசிட், சல்ஃபியூரஸ் ஆசிட், பென்சோயிக் ஆசிட், இந்த 7மே வீக் ஆசிட்ஸ் பேருங்க, வலிமை குறைந்த அமிலங்கள். ஆனா இந்த 7 வலிமை குறைந்த அமிலங்கள்ல இந்த பென்சோயிக் அமிலங்கள் பார்த்தீங்களா? பென்சோயிக் ஆசிட் இது மட்டும் தான் சாலிட் ஸ்டேட்ல இருக்குதுங்க. திட நிலைமையில் இருக்கிற அமிலம் பென்சோயிக் அமிலம் என்பது. அது மட்டும் இல்லாம இந்த 7 வலிமை குறைந்த அமிலங்கள்ல மிக மிக வலிமை குறைந்த அமிலம் வீக்கஸ்ட் ஆசிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரோஃப்ளூரோ ஆசிட் தாங்க. இதுதான் மிக மிக வலிமை குறைந்த அமிலம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ அது போல இங்க எப்படி நம்ம வீக்கஸ்ட் ஆசிட் பார்த்தோம், வலிமை குறைந்த அமிலம் பார்க்கிறோம். அதே மாதிரி வலிமை குறைந்த காரம் அப்படி பாத்தீங்கன்னா வீக்கஸ்ட் பேஸ் பாத்தீங்கன்னாங்க அமோனியா. ஏன் அப்படின்னு சொன்னா இந்த மோலிகுலர் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், NH3. ஓகே, அப்போ இது வந்து நீர்ல ஹைட்ராக்சில் அயனி தராது, ஹைட்ராக்சில் அயனிகளை தராது. இப்போ நம்ம காரம்னா என்ன படிச்சு தெரியுங்களா? காரம்னா என்னன்னா நீர் கரைசல்ல ஒரு காரம் என்பது நிச்சயமாக ஹைட்ராக்சில் அயனிகளை தரவல்லது. அரினியஸ் கூற்றுப்படி படிக்கிறோம். அரினியஸ் கூற்றுப்படி நம்ம எங்கே படிச்சோம்? நீர் கரைசல்கள்ல ஹைட்ராக்சில் அயனி கொடுத்துச்சுன்னா அதை நம்ம காரங்கள் கூப்பிடலாம். ஆனா அமோனியால நம்மளுக்கு OH அயன் கிடையாது. எனவே இது மிக வலிமை குறைந்த காரம். So it is called weakest base அப்படி சொல்றாங்க. அமோனியா தான் weakest base. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இப்போ அமிலங்களுடைய பண்புகள் பார்க்கறாங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆசிட்ஸ். இப்போ அமிலம்னாங்க நிறமற்றவை, கலர்லெஸ். நம்ம இது முதலே படிச்சிட்டோம், புளிப்புச்சுவை உடையவை, சோ டேஸ்ட். நீர் கரைசல்கள்ல இவைகள் மின்சாரத்தை கடத்தும். they conduct electricity in aqueous solution. aqueous solutionல ஆசிட் வந்து எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணும். இதுக்கு என்ன அடிப்படை காரணம் நம்ம பார்க்கணும். கொஞ்சம் தயவு செய்து பார்க்கணும். என்ன பார்க்கணும்? அடிப்படை காரணம் என்ன? நீர் கரைசல் எப்படி மின்சாரத்தை கடத்தும் அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் நவ் நம்ம படிச்சோம். என்ன படிச்சோம்னா நீர் கரைசல்கள்ல அமிலங்கள் அயனியா பிரியுது, ஹைட்ரஜன் அயனியை தரவல்லது நம்ம படிச்சோம். அமிலங்கள் வந்து நீர் கரைசல்கள்ல ஹைட்ரஜன் அயனியை தரவல்லது அரினியஸ் கூற்றுப்படி படிச்சோம். அரினியஸோட தியரி படி இந்த அக்யூஸ் சொல்யூஷன்ல ஆசிட்ஸ்ன்றது ஹைட்ரஜன் அயான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. நம்மளுக்கு கெமிஸ்ட்ரியில் கான்செப்ட் என்னன்னா
அயான்ஸ் வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும், அயனிகள் வந்து மின்சாரத்தை கடத்தும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, சோடியம் குளோரைடு சொல்றாங்க. சோடியம் குளோரைடு சாதாரண நம்ம வீட்டில் இருக்கிற உப்புங்க. ஆனா நான் படிச்சிருப்போம் 9th புக்லயே வருங்க இந்த கான்செப்ட். என்ன வரும்னா, இது வந்து திட நிலைமையில மின்சாரத்தை கடத்தாது. சாலிட் ஸ்டேட்ல இட் டஸ் நாட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. ஏன் அப்படின்னா அவைகள் அணுக்கள். சாலிட் ஸ்டேட்ல தே ஆர் கால்டு ஆட்டம்ஸ். இதையே நம்ம நீர் கூட கரைச்சிடறோம். இதையே நம்ம என்ன பண்றோம், H2O டிசால்வ் பண்ணிடுறோம். அப்ப என்ன ஆகும், இது வந்து ஒடியுது. என்ன ஒடியுது, Na+. நீங்க படிச்சிருப்பீங்க, இது பிளஸ் நேர் அயனி, குளோரின் வந்து மைனஸ் எதிர் அயனி. அப்படி ஒடியுது. அப்படி உடையும் போது they are called ions. They are called ions. The ions have the capacity to conduct electricity. அதனால வந்து என்ன ஆகும், இந்த அயனிகள் வந்து மின்சாரத்தை கடத்தும். எனவே நம்ம என்ன சொல்றோம், இந்த அயனிகள் மின்சாரத்தை கடத்தும் என்ற கான்செப்ட்ல தான் இந்த அமிலங்கள் மின்சாரத்தை கடத்த வல்லவை. ஏன்னா அது நீர் கரைசல்ல அயனிகளா பிரியுது. அயான்ஸா பிரியும் போது இப்ப நியாயமா இன்னும் அழகா சொல்லணும், இந்த H+ அயனின்னு சொல்றோம். This is called proton ions, nothing but proton ions. புரோட்டான் எலக்ட்ரான் ஒடிதுனாவே எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ற கான்செப்ட் அங்க வருது. இப்போ இங்க பாக்குறோம். அடுத்தது அமிலங்கள் வந்து ப்ளூ லிட்மஸ் பேப்பர், அதாவது நீல லிட்மஸ் தாளை அமிலங்கள் சிவப்பாக மாற்ற வல்லவை, சிவப்பு நிறமாக மாற்றும். ப்ளூ லிட்மஸ் தாள் அமிலங்கள்ல இப்படி எடுத்தோம்னா அது சிவப்பா மாறும். ப்ளூ லிட்மஸ் கன்வெர்ட் இன்டு ரெட் இன் ஆசிட்ஸ். அடுத்து அமிலங்கள் வந்து உலோகங்களோட வினைபுரிகின்றனவா, வினைபுரியும். உலோக கார்பனேட்டோடு வினைபுரிகின்றனவா, வினைபுரியும். உலோக ஆக்சைடோடு வினைபுரியுமா, வினைபுரியும். இப்படி பார்க்கிறோம். இப்போ ஜெனரல் கான்செப்ட் என்னன்னா, எந்த அமிலமும் சரிங்க நீர்த்த அமிலங்கள் இருக்கணுங்க. முக்கியமா டைல்யூட் ஆசிட்ஸ் இருக்கணும். அது மெட்டல் கூட ரியாக்ட் ஆகுது. டைல்யூட் ஆசிட் மெட்டல் கூட ரியாக்ட் ஆகுது. அப்படி ரியாக்ட் ஆகும்போது அந்த மெட்டலோட சால்ட் ஃபார்ம் ஆகுங்க. என்ன ஃபார்ம் ஆகுங்க, மெட்டலோட சால்ட் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் அது வந்து ஹைட்ரஜன் அயான்ஸ் வெளியே போயிடும். ஹைட்ரஜன் கேஸ் வெளியே போயிடும். அப்போ உலோகம் டைல்யூட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இது அப்படி சேரும் பொழுது இந்த கான்செப்ட் பிரகாரம் மக்னீசியம் குளோரைடு அந்த மெட்டலோட சால்ட், இது மெட்டலோட சால்ட். நம்ம அதான் படிச்சோம். மெட்டல் வந்து டைல்யூட் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணுதுன்னா கண்டிப்பா அந்த மெட்டலோட சால்ட் ஃபார்ம் ஆகும். அதான் மெட்டலோட சால்ட் மக்னீசியம் குளோரைடு. நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட் ஆகி வெளியே போகுது. மேற்கோள் கூறியதுன்னா வாயுக்கள் வெளியேறக்கூடியவை போயிடுது. அடுத்துங்க, இதுவே மெட்டல் கார்பனேட்ஸ் கூட ரியாக்ட். இதே ஆசிட்ஸ் மெட்டல் கார்பனேட்ஸ் கூட ரியாக்ட் ஆகுது. இப்போ உலோக கார்பனேட் கூட அமிலங்கள் வினை புரியுது அப்படின்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, உலோகத்தினுடைய கார்பனேட் இது, உலோக கார்பனேட் இது. அது கூட நம்ம முன்ன படிச்ச மாதிரி நீர்த்த அமிலம் சேருது. நீர்த்த அமிலம் சேரும்போது என்ன ஃபார்ம் பண்ணுது, அந்த உலோகத்தினோட உப்புக்களை உருவாக்குது. அடுத்தது கார்பன் டை ஆக்சைடு தருது. அடுத்து நீர் மூலக்கூறு கொடுக்குது. சோ இந்த மெட்டல் கார்பனேட் கூட டைல்யூட் ஆசிட்ஸ் ரியாக்ட் ஆச்சுன்னா தி ப்ரொடியூசஸ் மெட்டல் சால்ட், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். சோ அப்படி பார்க்க போனா கால்சியம் கார்பனேட் அது டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகுது. சல்ஃபியூரிக் ஆசிட் தமிழ்ல கந்தக அமிலம் ரியாக்ட் ஆகும்போது கால்சியம் சல்பேட் ஃபார்ம் பண்ணுது. அப்ப நம்ம சொன்ன மாதிரி கார்பன் டை ஆக்சைடு உருவாகுது அண்ட் தென் நீர் உருவாகுது. இதுதான் அமிலங்கள் வந்து உலோக கார்பனேட்டுகளுடனான வினை. த ரியாக்ஷன் ஆஃப் ஆசிட் வித் மெட்டல் கார்பனேட்ஸ். இப்போ கார்பனேட் வினை பார்த்துட்டோம். அடுத்து நம்ம என்ன பார்க்கணும், உலோக ஆக்சைடுகளுடனான வினை. அமிலங்கள் உலோக ஆக்சைடுகளுடனான வினை. த ரியாக்ஷன் ஆஃப் ஆசிட்ஸ் வித் மெட்டல் ஆக்சைட்ஸ். முன்ன மாதிரியே தான் இந்த உலோக ஆக்சைடுகள் அது கூட டைல்யூட் ஆசிட் நீர்த்த அமிலம் சேரணும். அப்படி சேர்ந்துச்சுன்னா அந்த உலோகத்தினோட உப்பு ஃபார்ம் ஆகும், பிளஸ் நீர் ஃபார்ம் ஆகுது. ப்ளீஸ் கவனிக்கணும். அதாவது உலோக ஆக்சைடுகள் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்க கால்சியம் ஆக்சைடு, ஏன்னா இது ஒரு ஆக்சைடு, கால்சியத்தோட ஆக்சைடு, பிளஸ் நீர்த்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம் டைல்யூட் HCl ஆசிட் ரியாக்ட் ஆகும்போது இது மெட்டலோட சால்ட், கால்சியம் குளோரைடு உப்பு, மெட்டலோட உப்பு
பிளஸ் நீர் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம பண்டைய காலத்துல மனிதன் பயன்படுத்திய முதல் உலோகம் நம்ம படிச்சிருப்போம், செம்பு, தட் இஸ் காப்பர். அது மட்டும் இல்லாம பிராஸ், பித்தளை. இது ரெண்டுமே உள்பகுதியில ஈயம் பூசுவாங்க, வெள்ளியம் என்று சொல்லக்கூடிய ஈயம் பூசுவாங்க. பழங்காலத்துல இப்போ வரைக்கும் பூசுறாங்க. ஏன் அப்படி பூசுறாங்க நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காப்பரு இல்லைன்னா பிராஸ் அமிலத்தால் அரிக்கப்படக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் உணவுப் பொருள்கள் சமைக்கிறதுக்காக பயன்படுத்துற, உணவுப் பொருள்களை வைக்கிறதுக்காக பயன்படுத்துற உலோக பாத்திரங்கள், மெட்டல் உடன்சில்ஸ். அப்ப இதுக்குள்ள நம்ம உணவுப் பொருளை வச்சோம்னா அது பாய்சனஸா மாறிடும், ரியாக்ட் ஆயிடும். ஏன்னா மெட்டல் வந்து ரியாக்ட் ஆயிடும். மெட்டல் வந்து ஆசிட் கூட ரியாக்ட் ஆயிடும். நம்ம படிச்சிருக்கோம், இப்பதான் படிச்சோம். மெட்டல் வந்து ஆசிட் கூட ரியாக்ட் ஆயிடுது. அப்படி ஆகாம தடுக்கணுன்றதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், அந்த உலோகங்களுடைய உட்பரப்புல நாம என்ன பண்றோம், வெள்ளியத்தை பூசுறோம், ஒரு கோட்டிங் கொடுக்குறோம். அதனால இது எராஷனை பிரிவென்ட் பண்ணும், அரிமானத்தை தடுக்கும். அப்ப உலோக பொருட்கள் அரிக்கப்படாது. பெரும்பாலும் அமிலங்களை எல்லாம் உலோக பொருட்களை வைக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அமிலங்கள் உலோகங்களை அரித்து விடும். they erode the metals so that the acid may not store in metal containers. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம நம்ம அடுத்து என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த அமிலங்கள் ஆகட்டும் காரங்கள் ஆகட்டும் இது ரெண்டுத்துக்கும் இந்த மின்சாரத்தை கடத்தக்கூடிய விஷயத்துல ஒற்றுமை இருக்குதுங்க. என்ன ஒற்றுமைனா, எப்படி நம்ம அமிலம் சொன்னா நீர் கரைசல்ல அக்யூஸ் சொல்யூஷன்ல ஹைட்ரஜன் அயான்ஸ் கொடுக்குன்னு சொல்றோம். அது மாதிரி காரங்கள் என்பவை அதே நீர் கரைசல்ல மின்சாரத்தை அதுவும் கடத்தும். ஏன் கடத்தும் அப்ப நம்ம படிச்சிருக்கிறோம். காரங்கள் என்பவை அரினீஸ் கூற்றுப்படி ஹைட்ராக்சில் அயான்ஸ் கொடுக்கும், ஹைட்ராக்சில் அயான்ஸ் கொடுக்க வல்லது. அப்போ இது ஒரு அயனி அப்படிங்கும்போது இது மின்சாரத்தை கடத்தும். அப்போ அமிலங்களும் சரி காரங்களும் சரி நீர் கரைசல்கள்ல மின்சாரத்தை கடத்த வல்லவை. ஆசிட்ஸா இருக்கட்டும் இல்ல பேசிஸா இருக்கட்டும், they conduct electricity. ஓகேங்களா? இன் அக்யூஸ் சொல்யூஷன். நெக்ஸ்ட்ங்க, அமிலங்களை காரத்துவ அடிப்படையில நம்ம வகைப்படுத்தலாங்க. காரத்துவ அடிப்படையில வகைப்படுத்தலாம். இந்த காரத்துவ அடிப்படையில வகைப்படுத்தலன்னா பேசிக்கா வச்சு ஆசிட்ஸை நம்ம கிளாசிஃபை பண்றோம். என்ன என்ன காரத்துவ அடிப்படையில் வகைப்படுத்துதல் அப்படின்னா, இந்த அமிலங்கள் வந்து நீர் கரைசல்ல கரைந்து நம்ம ஏற்கனவே படிச்சோம். எத்தனை ஹைட்ரஜன் அயனிகளை தருது, அதை கொண்டு ஒற்றை காரத்துவ அமிலங்கள், இரட்டை காரத்துவ அமிலங்கள் இல்ல இரு காரத்துவ அமிலங்கள், மும்மை காரத்துவ அமிலங்கள், மோனோ பேஸ் ஆசிட், டைபேஸ் ஆசிட், ட்ரைபேஸ் ஆசிட் அப்படின்னு 3 பகுதியை பிரிக்கலாம். இப்போ ஒற்றை காரத்துவ அமிலம் அப்படின்னா மோனோபேஸ் ஆசிட் அப்படின்னா ப்ளீஸ் கவனிங்க. இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட் இதெல்லாம் நீர்ல கரையுதுன்னா எத்தனை ஹைட்ரஜன் அயனிகளை தரக்கூடியவை அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணுதான். ஏன்னா ஹைட்ரஜன் அயனி ஒண்ணுதான் இருக்குதுங்க. அப்போ ஒரு ஹைட்ரஜன் அயனி தருது. ஒண்ணு அப்படின்னு சொல்றது கெமிஸ்ட்ரி 3ன்னு சொல்லுவோம். அது பேரு மோனோபேஸ் ஆசிட் அப்படின்னு பெயர். நீர் கரைசல்ல இது கரைந்து எத்தனை ஹைட்ரஜன் அயனிகளை தரக்கூடியவை, ஒரு மூலக்கூறு ஹைட்ரஜன் அயனி தருது அப்படின்னு சொன்னா இதை ஒற்றை காரத்துவ அமிலம் சொல்லலாம். அடுத்தது இரட்டை காரத்துவ அமிலங்கள், இங்கிலீஷ்ல டைபேஸ் ஆசிட்ஸ் அப்படின்னா டைபேஸ் ஆசிட் அப்படின்னா இங்க பாருங்க சல்பூரிக் ஆசிட் எக்ஸாம்பிள். அப்ப இது நீர் கரைசல் எத்தனை ஹைட்ரஜன் தரும், 2 ஹைட்ரஜன் அயான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும், ஹைட்ரஜன் அயனிகளை தர வல்லது. ஏன்னா இங்க H2 ஸ்டார்ட் ஆகுது. சோ இது இரட்டை காரத்துவ அமிலங்கள், இன் இங்கிலீஷ் டைபேஸ் ஆசிட். அடுத்துங்க மும்மை காரத்துவ அமிலம், இன் இங்கிலீஷ் ட்ரிபிள் பேஸ் ஆசிட்ஸ் அப்படின்னா இங்க பாருங்க இது H3 அப்படின்னு சொன்னா அப்போ எத்தனை ஹைட்ரஜன் இது பாருங்க 3. எனவே இது நீர் கரைசல்ல 3 ஹைட்ரஜன் அயனிகளை தரக்கூடியது. ஓகேங்களா? 3 ஹைட்ரஜன் அயனிகளை தரக்கூடியது. இப்போ அடுத்தது இது நமக்கு தெரியும் அசிட்டிக் அமிலம் CH3COH அசிட்டிக் ஆசிட். இப்போ how many ஹைட்ரஜன் இருக்குதுன்னா இங்க 4 அப்படி சொல்லக்கூடாதுங்க. அப்பனா இது வந்து 4 காரத்துவ அமிலமா அப்படின்னா கிடையாதுங்க. இது நீர் கரைசல்ல கரைஞ்சாலும் ஒரு ஹைட்ரஜன் அயனியை தான் தரும், ஒரு ஹைட்ரஜன் அயனி தான் தரும். அப்போ ஒரு ஹைட்ரஜன் அயனி தருதுன்னு சொன்னா அப்ப நம்ம எந்த கேட்டகரியில வைக்கணும்? இதா இந்த CH3COH
கொஸ்டின் கேட்டானா நம்ம டக்குன்னு வேற மாதிரி பதில் சொல்லக்கூடாதுங்க. இது ஒற்றை காரத்துவ அமிலம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா நீர் கரைசல்ல இது ஒரு ஹைட்ரஜன் அயனி தான் தரும். ஸோ தட் இட் இஸ் கால்டு மோனோ பேஸ் ஆசிட் அப்படின்னு சொல்றோம், ஒற்றை காரத்துவ அமிலம். அடுத்துங்க நியூட்ரலைசேஷன் ஒரு வார்த்தை இருக்குது. நடுநிலை ஆக்கல் அப்படின்னா இப்போ நம்ம அமிலத்தோட பண்பு ஒரு ஒரு இவ்வளோ விஷயம் படித்தோம். இப்போ காரம்னு சொல்லும்போது அதில் ஹைட்ராக்சில் அயனி தரக்கூடிய சொல்கிறோம், அமிலம் சொன்னால் ஹைட்ரஜன் அயனி தரக்கூடிய சொல்கிறோம். ஆனால் நடுநிலை ஆக்கல் வினை அப்படின்னு வரும்பொழுது அமிலம் காரத்தை கூட சேரும் பொழுது நியூட்ரலைஸ் ஆயிடுது. எதனோட பண்பு அங்கே வெளிப்படல, உப்பு தருது, அது கூட நீர் தருது. அமிலம் காரத்தை கூட வெளிப்படிஞ்சு உப்பு தருது, நீர் தருது. ஸோ ஆசிட் react with base, it gives salt and water. So this is called a neutralized reaction. This is called a neutralized reaction அப்படி சொல்றோம். For example அமிலம் சொன்னா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் நம்ம எடுத்துக்கிறோம், ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் எடுத்துக்கிறோம். காரம் சொன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? காரம்னா கண்டிப்பா லாஸ்ட்ல OH தொகுதி வரும், OH குரூப் வரும். OH லாஸ்ட்ல முடியும், பின்னொட்டு சொல்லுவாங்க சஃபிக்ஸ், OH வரும். ஸோ இட் இஸ் பேஸ், இது ஆசிட். இப்போ ரெண்டு ரியாக்ட் ஆகும்போது சோடியம் குளோரைடு, இது சால்ட், சாதாரண உப்பு ஃபார்ம் பண்ணிது. அப்புறம் நீர், வாட்டர் ஃபார்ம் பண்ணிது. அப்போ இது என்ன சொல்றோம், நம்ம நடுநிலையாக்கல் வினைன்னு சொல்றோம். அப்போ அமிலமும் காரமும் வினை புரியும் பொழுது உப்பு மற்றும் நீரை தருகின்றன. when acid react with base it gives salt and water. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் இங்க பாருங்க, அமிலங்களுடைய பயன்கள் பார்த்தோம்னா இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம். அமிலங்களுடைய வலிமை மிகு அமிலம், வலிமை குறை அமிலம் இதெல்லாம் பார்த்தோம். பயன்கள் பார்த்தோம்னா கவனிக்கணுங்க, விலங்குகள் ஆகட்டும் தாவரங்கள் ஆகட்டும், விலங்குகள்ல டிஎன்ஏன்னு சொல்றோம், விலங்குகள்ல டிஎன்ஏ மரபு பொருள், ரைட். அடுத்த சந்ததி கடத்தப்படுது, இது ஒரு அமிலம். தாவரங்கள்ல ஆர்என்ஏ, இது ஒரு அமிலம். அப்போ அமிலங்கள் இங்க யூஸ் ஆகுது, விலங்குகள் ஆகட்டும் தாவரங்கள் ஆகட்டும் அமிலங்கள் யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம இது தெரியும், கந்தக அமிலம் சல்பியூரிக் ஆசிட்ஸ், இது என்னன்னு சொல்லுவாங்க கெமிஸ்ட்ரியில கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் பேர். கிங்னா அரசன், கெமிக்கல்ஸ்னா வேதிப்பொருள்கள், வேதிப்பொருளுடைய அரசன் சொல்லிட்டு சல்பியூரிக் அமிலத்துக்கு பேர். ஏன் இந்த பேர் சல்பியூரிக் அமிலத்துக்கு இருக்குது அப்படின்னா பல வேதிப்பொருள்கள் தயாரிப்பதற்கு, அது மட்டும் இல்லாம ஆய்வகங்கள்ல லேப்ல எல்லாம் இது அதிகமா பயன்படுத்துறாங்க. எனவே இது நான் சொல்றோம் கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் இந்த ஒரு பேர் வச்சு கூப்பிடுறோம். H2SO4 கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் அப்படின்னு பேர் வச்சு கூப்பிடுறோம் சல்பியூரிக் அமிலம். அடுத்து ஹைட்ரோகுளோரிக் அமிலம், இது வந்துங்க அரிப்புத்தன்மை அதிகம். இப்போ நாம சாதாரணமா நம்மோட இறைப்பையில இந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சுரக்கப்படுது, ஒரு சில செல்லால் சுரக்கப்படுது, பயோலஜி ரொம்ப படிப்போம் அதை பத்தி. நம்ம அங்க இந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சுரக்கப்படுவது என்பது அரிக்கும், இது என்னுடைய தன்மை அரிக்கும் தன்மை. இந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம் நம்ம உணவு சாப்பிடாத போது சுரக்கும் போது நம்முடைய இறைப்பையை இது அரிக்கக்கூடிய தன்மை பெற்றது. அப்போ ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்னா அதோட என்ன கெப்பாசிட்டி இருக்குதுங்க, எராஷன் கெப்பாசிட்டி இருக்குது. அப்போ இது என்ன பண்ணும், அரிக்கும், அந்த கொழுப்பு இது போன்ற பொருள் அசுத்தங்களை அரிக்கும். எனவே டாய்லெட் கிளீனரா யூஸ் பண்றோம், டாய்லெட் கிளீனரா யூஸ் பண்றோம். ஓகேங்களா? டாய்லெட் கிளீனரா யூஸ் பண்றோம் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். கழிவறைகளை சுத்தம் செய்வதற்காக இது பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து சிட்ரிக் ஆசிட், பார்த்தோன்னே சொல்லலாம் உணவு பதப்படுத்துறதுக்கு, பிரிசர்வேட்டிவ் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல்ஸ், உணவு பதப்படுத்துறதுக்கு சிட்ரிக் ஆசிட் பயன்படுது. ஓகேங்களா? அடுத்ததுங்க நைட்ரிக் ஆசிட். நைட்ரிக் ஆசிட்னாவே நிறைய உப்புகள் உரங்களா பயன்படுத்துறாங்க, அமோனியம் நைட்ரேட்டு அது போன்ற உரங்கள் தயாரிக்க, அப்புறம் சாயங்கள் தொழிற்சாலைகள்ல, அப்புறம் மருந்து தொழிற்சாலைகள்ல, மருந்து உற்பத்தியில, இவை யாவற்றிலுமே நைட்ரிக் ஆசிட் யூஸ் ஆகுது. நைட்ரிக் ஆசிட் யூஸ் டு மேனுஃபேக்சர் த ஃபெர்டிலைசர்ஸ், அப்புறம் டைஸ், அப்புறம் மெடிசின்ஸ், இது எல்லாத்துலயுமே நைட்ரிக் ஆசிட் யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? அடுத்து ஆக்சாலிக் ஆசிட். ஆக்சாலிக் ஆசிட் குவார்ட்ஸ் படிகத்துல உள்ள இரும்பு மற்றும் மக்னீசியத்திலான படிவுகள் ஏற்படும். அப்பப்போ அந்த படிவுகளை அகற்றுவதற்கு ஆக்சாலிக் ஆசிட் பயன்படுத்துறாங்க. ஆக்சாலிக் ஆசிட் used to remove the deposits of iron and manganese deposited in the quartz crystals. So oxalic acid used to remove them. அது மட்டும் இல்லாம ஆக்சாலிக் ஆசிட் மரப்பொருள்களை
தூய்மைப்படுத்துறதுக்கு பயன்படுது. உடன் சப்ஸ்டன்சஸ், ஓகேங்களா, சாமியில் இருக்கிற உடன் சப்ஸ்டன்சஸ் கிளீன் பண்ணதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கார்பானிக் ஆசிட்டுங்க. கார்பானிக் ஆசிட் எல்லாமே ஏர் பேக்டு ட்ரிங்க்ஸ், காற்று அடைக்கப்பட்ட பானங்கள், அவை யாவிலுமே கார்பானிக் ஆசிட் பயன்படுது. கார்பானிக் ஆசிட் பயன்படுற இடம் காற்றடைக்கப்பட்ட பானங்கள். நம்ம படிக்கிறது எல்லாமே ஆசிட்டோட யூசஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டாட்டாரிக் ஆசிட், டாட்டாரிக் அமிலம். ரொட்டி சோடாவோட ஒரு பகுதியே டாட்டாரிக் அமிலம் பயன்படுத்துறாங்க. ரொட்டி சோடாவோட ஒரு பகுதியாக டாட்டாரிக் அமிலத்தை பயன்படுத்துறாங்க. ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்க போறது, அடுத்து நம்ம படிக்க போறதுங்க ஆசிட்ல ராஜ திராவகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜ திராவகம் இன் இங்கிலீஷ் ஆக்வா ரீஜியன் பேர். இது நம்ம இங்கிலீஷ் நேம் தான் ஆக்வா ரீஜியன் கூப்பிடுறோம் சார். பட் ஆக்வா என்ற வேர்டு வந்து இட் இஸ் அண்ட் லத்தீன் வேர்டு. ஆக்வா என்பது லத்தீன் வேர்டு. இந்த இதுல ஆக்வா ரீஜியா என்ற பேர் ராஜ திராவகத்துக்கு ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னா, லத்தீன்ல ஆக்வா ரீஜியன்னா கிங் ஆஃப் அக்யூஸ் சொல்யூஷன், அதாவது திரவத்தின் அரசன் அப்படின்னு பேர். ரொம்ப முக்கியமான விஷயம் ராஜ திராவகம். நம்ம படிப்பு டிஎன்பிஎஸ்ல அடிக்கடி இது போன்ற கேள்விகள் கேட்கப்படுது. எனவே நம்ம அதை பத்தி கான்செப்ட் கரெக்டா நம்ம மைண்ட் செட்ல வச்சுக்கணுங்க. அப்போ ராஜ திராவகம்ன்றது என்ன முதல்ல தெரிஞ்சுக்கணும். நைட்ரிக் ஆசிட் ஒரு பார்ட், ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் 3 பார்ட், தட் இஸ் 1:3 என்ற ரேஷியோல இந்த ரெண்டு ஆசிட் கம்பைன் ஆச்சுன்னா அந்த மிக்சர் இஸ் கால்டு ஆக்வா ரீஜியா, ராஜ திராவகம். ஒரு பங்கு நைட்ரிக் அமிலமும் 3 பங்கு ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் கலந்த கலவை ராஜ திராவகம் எனப்படும். இந்த ராஜ திராவகம்ன்றது மஞ்சள் ஆரஞ்சு கலர்ல இருக்கும். ஓகேங்களா, எல்லோ ஆரஞ்சு கலர். இது வந்து நோபல் மெட்டல் சொல்லுவாங்க, அதாவது விலை உயர்ந்த உலோகங்களான கோல்டு, பிளாட்டினம், பல்லாடியம். கோல்டு, பிளாட்டினம், பல்லாடியம் அப்போன்ற உலோகங்களை இது கரைச்சிரும். தனித்த நைட்ரிக் அமிலத்திலேயோ இல்ல தனித்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்திலேயோ கோல்டு கரையாது. தனித்திருந்தா நைட்ரிக் அமிலம் ஆகட்டும், ஹைட்ரோகுளோரிக் அமிலம் ஆகட்டும், தனியா இருக்கும்போது கோல்டு அதுல கரையாது. சாரி, கோல்டு ஏயு கோல்டு ஏயு ப்ளீஸ். இப்போ இது ரெண்டும் கலந்த கலவையில கோல்டு கரைஞ்சிடும், பிளாட்டினம் பிளாடியம் கரைஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லாம இந்த ராஜ திராவகத்தினோட பாயிலிங் பாயிண்ட், ஓகேங்களா, கொதிநிலை 108 டிகிரி செல்சியஸ். இல்ல ஃபாரன்ஹீட் சொல்லலாமா 226 டிகிரி செல்சியஸ் ஃபாரன்ஹீட். அப்படி இல்லைனா கெல்வின்ல சொல்லலாமா 381 கெல்வின். So the boiling point of aqua regia 108 degree Celsius or 226 degree Fahrenheit or 381 Kelvin. ஓகேங்களா. நெக்ஸ்ட், வேர்ல்டுலே அதி வலிமையான அமிலம் ஒன்று இருக்குது, ரொம்ப முக்கியம். அதி வலிமையான அமிலம், வேர்ல்ட்ஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட் அப்படின்னு பார்த்தோம்னா புளூரோ ஆன்டிமோனிக் ஆசிட் ஒன்று இருக்குது. புளூரோ ஆன்டிமோனிக் அமிலம் என்பது உலகத்திலேயே அதிக வலிமையான அமிலமாக கருதப்படுகிறது. இட் இஸ் கன்சிடர்ட் as வேர்ல்ட்ஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட், புளூரோ ஆன்டிமோனிக் ஆசிட். ஓகேங்களா. நெக்ஸ்ட், அடுத்து நம்ம பார்க்க போறதுங்க காரங்கள், பேசஸ் பார்க்குறோம். இப்போ பேசஸ்னா அரினியஸ் கான்செப்ட் நம்ம படிச்சிருக்கணும். நீர்க்கரைசல்கள்ல அது ஹைட்ராக்சில் அயனிகளை தரவல்லவை. they gives hydroxyl ions in aqueous solution. அப்படி பார்க்குறப்போ இந்த காரங்களை நம்ம முன்ன ரெண்டா வகைப்படுத்தலாம். வலிமை மிகு காரங்கள், எப்படி அமிலங்களை வலிமை மிகு அமிலங்கள், வலிமை குறை அமிலங்கள் வகைப்படுத்தணுமோ அது மாதிரி காரங்களை வலிமை மிகு காரங்கள், வலிமை குறைந்த காரங்கள், that is strong bases, weak bases அப்படின்னு 2 டைப்ஸா உடைக்கலாம். weak bases. இப்போ ஸ்ட்ராங் பேசஸ்னா என்ன, ஏற்கனவே நம்ம படிச்சோம். நீர்க்கரைசல்கள்ல வாட்டர்ல நீர்க்கரைசல்கள்ல 100% கரைந்தால் 100% டிஸ் அசோசியேட் ஆயிடுச்சுன்னா அது வலிமை மிகு காரம். அதே நீர்க்கரைசல்ல 100% டிசால்வ் ஆகல, டிஸ் அசோசியேட் ஆகல அப்படின்னா அது வலிமை குறைந்த காரம். ரைட். இப்போ வலிமை மிகுந்த காரங்கள் எக்ஸாம்பிள் என்னன்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் ஹைட்ராக்சைடு, பேரியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு, இவையெல்லாம் வலிமை மிகு காரங்களுக்கு உதாரணம். they are examples for
ஸ்ட்ராங் பேசஸ். சரி, இங்க வரும் வலிமை குறைந்த காரங்கள் வீக் பேசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமோனியா, அலுமினியம் ஹைட்ராக்சைடு, லெட் ஹைட்ராக்சைடு, காப்பர் ஹைட்ராக்சைடு, ஜிங்க் ஹைட்ராக்சைடு, இவையெல்லாம் வலிமை குறைந்த காரம். ஏன்னா இது எல்லாமே நீர்ல முழுசுமா கரையாது. நம்ம ஏற்கனவே ஒரு கான்செப்ட் படிச்சோம், அமோனியா வலிமை குறைந்த காரம் அப்படின்னு நாங்க படிச்சதுக்கு முன்ன என்ன சொல்றதுனாக்கா, இது வாட்டர்ல ஹைட்ராக்சில் அயன்ஸ் தராது. ஏன்னா இதுல ஹைட்ராக்சில் அயன் இல்லை, தராது. எனவே அது வலிமை குறைந்த காரம். இது பிரியலன்னு சொல்லும் போது நம்ம 100% கான்செப்ட் இங்க தப்பாயிடுது. பிரியாதனால நம்ம என்ன சொல்றோம், பிரியல அப்படின்னு சொல்லும் போது இது வலிமை குறைந்த காரத்துக்கு உதாரணமா எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ அமில காரங்கள் பார்க்கும்போது அந்த காரங்கள் ரெட் லிட்மஸை புளுவா மாற்றும், சிவப்பு லிட்மஸ் தாளை நீளமாக மாற்றக்கூடியன. இப்போ காரங்கள்ல பார்த்தீங்கன்னா நம்ம சலவை சோடான்ற வார்த்தை அடிக்கடி பயன்படுத்துவோம். வேதிப்பெயர், சலவை சோடாவோட வேதிப்பெயர் கேட்பாங்க. ஓகேங்களா? சோடியம் கார்பனேட்ன்றதுதான் சலவை சோடாவோட வேதிப்பெயர். வாஷிங் சோடாவோட கெமிக்கல் நேம் சோடியம் கார்பனேட். சமையல் சோடா, பேக்கிங் சோடா சொல்லுவோம், இதோட வேதிப்பெயர் கேட்பாங்க சோடியம் பை கார்பனேட். இதுக்கு என்ன வித்தியாசம்? பை, சோடியம் பை கார்பனேட். சமையல் சோடான்றது அதான். அடுத்து காஸ்டிக் பொட்டாஷ் ஒன்று இருக்குங்க, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. பார்த்தீங்களா, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, இதுதான் காஸ்டிக் பொட்டாஷியம் பேருங்க. அடுத்து காரங்களுடைய வினை புரியும் பண்புன்னு பார்த்தீங்கன்னா உலோகங்களா கூட காரங்கள் பெரும்பாலும் வினை இல்லை. The bases are no react or not react with metals. அப்படின்னாலும் அலுமினியம் போன்ற உலோகங்களோட வினை புரியுது. காரங்கள் உலோகங்களா கூட மேக்சிமம் வினை இல்லை, பட் ரேர் அலுமினியம் கூட வினை புரியுதுங்க. அப்ப அலுமினியம் கூட சோடியம் ஹைட்ராக்சைடு என்று சொல்லக்கூடிய காரம் வினை புரியும் பொழுது ஹைட்ரஜனை வெளியேற்றிட்டுங்க. அலுமினியம் react with base sodium hydroxide, so it liberates hydrogen. ஓகேங்களா? அடுத்தது இப்போ காரங்கள் அலோகங்களா கூட வினை புரியுமா? வினை புரியும். இப்போ காரங்கள் அலோகங்களோட ரியாக்ட் ஆயிட்டு நீர் மூலக்கூறு வெளியேற்றுது. The bases react with non-metals, it gives water molecules. ஓகேங்களா? It gives water. காரங்கள் நீர்ல கரையுது அப்படின்னு சொன்னா அதை நம்ம எரிகாரங்கள் அப்படின்னு அழைக்கலாம். When bases dissolved in water, they are called alkali. எரிகாரம் பேருங்க. அடுத்தது காரங்கள் நம்ம என்ன சொல்றோம், நீர்ல கரைந்து அது உருவாக்குற ஹைட்ராக்சில் அயனிகள், அர்னியஸ் கூற்றுப்படி ஹைட்ராக்சில் அயனிகளை தரும் காரங்கள். அதுபடி பார்த்தோம்னா காரங்கள் நம்ம ஒற்றை அமிலத்துவ காரங்கள் முன் எப்படி படிச்சோம், ஒற்றை காரத்துவ அமிலம்னு, அது மாதிரி இங்க ஒற்றை அமிலத்துவ காரங்கள், இரட்டை அமிலத்துவ காரங்கள், மும்மை அமிலத்துவ காரங்கள் அப்படின்னு வகைப்படுத்தலாங்க. அப்போ ஒற்றை அமிலத்துவ காரங்கள்லாம் என்ன, மோனோ ஆசிட் பேஸ் அப்படின்னா என்ன, அந்த காரங்கள் நீர் மூலக்கூறுல நீர்ல ஹைட்ராக்சில் அயனி ஒரு ஹைட்ராக்சில் அயனியை தருமையானால் they gives one hydroxyl ion in aqueous solution, they are called mono acid base. ஒற்றை அமிலத்துவ காரம் அப்படின்னு பேர். எடுத்துக்காட்டு சோடியம் ஹைட்ராக்சைடு மற்றும் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஓகேங்களா? அடுத்து இரட்டை அமிலத்துவ காரங்கள் பை ஆசிட் பேஸ் அப்படின்னா ரெண்டு ஹைட்ராக்சில் அயனிகளை நீர் கரைசல்ல தரணும். 2 hydroxyl ions it gives அப்படின்னா அது நம்ம இரட்டை அமிலத்துவ காரம் கூப்பிடலாம், பை ஆசிட் பேஸ் அப்படின்னா. எக்ஸாம்பிள் கால்சியம் ஹைட்ராக்சைடு, இது இரட்டை அமிலத்துவ காரம். எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் மும்மை அமிலத்துவ காரங்கள் ட்ரை ஆசிட் பேஸ் அப்படின்னா அலுமினியம் ஹைட்ராக்சைடு, அலுமினியம் ஹைட்ராக்சைடு. அடுத்தது இப்போ காரங்கள் நம்ம படித்தோம் உலோகங்களா கூட மேக்சிமம் ரியாக்ட் இல்லை, அப்படி இருந்தும் அலுமினியத்தோட ரியாக்ட் ஆச்சு நம்ம படித்தோம் ஒரு ஈக்குவேஷன். இப்போ இங்க சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் ஆகாத மெட்டல்ஸ் நேம் NaOH கூட வினை புரியாத உலோகங்கள் அப்படின்னா காப்பர்,
சில்வர், குரோமியம், காப்பர், வெள்ளி மற்றும் குரோமியம் இவை மூன்றும் NaOH உடன் வினை இல்லை. கொஸ்டின் கேட்டா கூட நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாங்க. அடுத்து காரங்களோட பயன்பாடுகள் பார்த்தோம்னா இந்த பேப்பர் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், சோப் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், அதாவது சோப்பு தயாரிக்க தொழிற்சாலை, ஆடை தொழிற்சாலை மற்றும் காய தொழிற்சாலைகள் இங்கெல்லாம் சோடியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது. அதனாலதான் சோடியம் ஹைட்ராக்சைடு துணிகள் இருக்கிற அழுக்க வேகமா போக்கிடும். ஓகேங்களா? ஏன்னா துணிகள் சொன்னா நம்ம சமைக்கிற பொருள் சொன்னால் அமிலங்கள் கலந்துருக்கும். அப்ப சோடியம் ஹைட்ராக்சைடு டக்குன்னு அதுல ரிமூவ் ஆயிடும், நியூட்ரலைஸ் ஆயிடும். அடுத்தது சுண்ணாம்பு பூச்சு, வீட்டுல வெள்ளை அடிக்கிறாங்க பாத்தீங்களா, அங்கெல்லாம் கால்சியம் ஹைட்ராக்சைடு யூஸ் ஆகுது. ஒயிட் வாஷ் பண்ற மாதிரி தான் வீட்டு அங்கெல்லாம் கால்சியம் ஹைட்ராக்சைடு யூஸ் ஆகுது. டைஜஸ்டிவ் டிசார்டர் வந்தா, ஸ்டமக் ப்ராப்ளம், டைஜஸ்டிவ் டிசார்டர், வயிற்று கோளாறுகள் வந்தா அதுக்கு மக்னீசிய ஹைட்ராக்சைடு மற்றும் அலுமினியம் ஹைட்ராக்சைடு பயன்படுத்துறாங்க. ஓகேங்களா? அடுத்ததுங்க துணிகள்ல கரைகளை போக்குவதற்கு, துணிகளில் உள்ள கரைகளை போக்குவதற்கு, அது மட்டும் இல்லாம உரங்கள் தயாரிப்பதற்கு, மேனுஃபேக்சர் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ், அப்புறம் நைலான் ப்ரொடக்ஷன், நைலான் தயாரிப்பு, அப்புறம் ரப்பர் ப்ரொடக்ஷன், ரப்பர் தயாரிப்பு, இங்கெல்லாம் அம்மோனியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்றாங்க. அம்மோனியம் ஹைட்ராக்சைடு பயன்படுத்தப்படுகிறது. அப்புறம் நம்ம இப்போ இதெல்லாம் படிச்சிட்டோம். இப்போ அமிலங்கள் ஆகட்டும், காரங்கள் ஆகட்டும், இல்ல பினாப்திலின் ஆகட்டும் டெஸ்ட் எடுக்கிறோம். அமில சோதனை, கார சோதனை, பினாப்திலின் சோதனை நம்ம +1 +2 லேப்ல இந்த டெஸ்ட் எழுதிருப்போம், பிராக்டிகல் எழுதிருப்போம். ப்ளீஸ் கவனிங்க. அமிலங்கள் நீல லிட்மஸை ரெட்டா மாத்தணும். படிச்ச நேரம் நீல லிட்மஸை சிவப்பாக மாற்றக்கூடியவை. The acids convert blue litmus into red. அதே மாதிரி காரங்கள் பார்த்தோம்னா ரெட் லிட்மஸை ப்ளூவா மாற்றும். காரங்கள் சிவப்பு லிட்மஸ் தாளை நீலமாக மாற்றும். பினாப்தலின் பார்த்தோம்னா ஆசிட் கலர்லெஸ். பினாப்தலின் ஆசிட் கூட சேர்த்தோம்னா நிறமற்றதாக ஆகிவிடும். அதுவே பினாப்தலினை நம்ம காரங்கள் கூட சேர்த்தோம்னா பிங்க் கலர் கொடுக்கும், இளஞ்சிவப்பு நிறத்தை அளிக்கும். பினாப்தலின் காரங்களோட சேர்க்கப்படும் பொழுது இது இளம் சிவப்பு நிறத்தை அளிக்க வல்லது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ மெத்தில் ஆரஞ்சுல நம்ம டெஸ்ட் எடுத்தோம்னா அமிலங்கள் எல்லாம் மெத்தில் ஆரஞ்சுல கலந்தோம்னா இளஞ்சிவப்பு நிறத்தை தரும், பிங்க் கலர்ல. அதே மெத்தில் ஆரஞ்சுல காரம் சேர்த்தோம்னா அது எல்லோ கலரா மாறுங்க, மஞ்சள் நிறமா மாறும். அடுத்து இந்த அமிலமாகட்டும் காரமாகட்டும் இவையெல்லாம் கொண்டு pH மதிப்பு அப்படி ஒரு விஷயத்தை சோரன்சன் அப்படின்றது கண்டுபிடிச்சாரு. இவர் டேனிஷ் நாட்டை சேர்ந்த ஒரு பயோகெமிஸ்ட், உயிர் வேதியியலார். டேனிஷ் நாட்டை சேர்ந்த ஒரு உயிர் வேதியியலார் சோரன்சன் என்பவர் தான் இந்த pH மதிப்பு என்பதை பற்றி கருத்துக்களை வெளியிட்டார். அதுல the potential of hydrogen என்ற ஒரு ஜெர்மன் வார்த்தை தான் இது pHன்றதுங்க. pH ஏன் இப்படி எழுதுறோம் அப்படின்னு சொன்னா பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு பேர். ஹைட்ரஜன் நத்திங் பட் உங்களுக்கு தெரியும் புரோட்டான், ஹைட்ரஜன்னா புரோட்டான், ஹைட்ரஜன்னா புரோட்டான். இப்போ இது ஜெர்மன் வார்த்தை. இதுக்கு என்ன மீனிங்ஸ்னா ஹை எனர்ஜி, அதிக ஆற்றல் அப்படின்னு பேர். அப்போ pH என்பது பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன், ஜெர்மன் வார்த்தை, அதிக ஆற்றல். டேனிஷ் பயோகெமிஸ்ட் சோரன்சன் கண்டுபிடிச்சாரு. இப்போ இந்த pH அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளோட வாழ்க்கையில மிகப்பெரிய முக்கிய பங்காற்றுது. இப்போ நம்ம உடல்ல பலதரப்பட்ட சுரபிகளுக்கு ரத்தம் இருக்குது, கழிவுநீக்க உறுப்பு வெளியேறக்கூடிய கழிவுநீர் பொருள் இருக்கு, அப்புறம் நம்ம உணவை டைஜஸ்ட் பண்றதுக்கு வாயில சுரக்கிற உமிநீர் இருக்குது, சலீவா இருக்குது, அப்ப நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருக்கிற பொருள்கள் கண்டென்ட், இது எல்லாவற்றிலுமே pH மதிப்பு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. நம்ம உடல் ரத்தத்தில் pH மதிப்பு குறிப்பிட்ட லெவல் இருக்கணும். அப்படி இருந்தாதான் நார்மல் பிளட். அப்படி இல்லை யூரின் அதிகமா pH வேல்யூ வேரியேஷன் வருது அப்படின்னு சொன்னா உடனே அவங்க சோதிச்சு பார்க்கணும், உடம்ப நோயாளியா இருப்பாங்க. அந்த அளவுக்கு pH மதிப்பு என்பது ரொம்ப வாழ்க்கையில முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்படுதுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் pH பிளட்டோட pH வேல்யூ பார்த்தோம்னா நம்ம ரத்தத்தோட pH வேல்யூ பார்த்தீங்கன்னா 7.35 இருந்து 7.45 இருக்கணுங்க. இது
நார்மல் பிஹெச் வேல்யூ பிளட்ல. ஐடியல் பிளட் வந்து 7.4 எக்ஸாம்பிளா எக்ஸாக்டா ஐடியல் பிளட் இருந்தா 7.4 ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு உடல் ரத்தத்தினுடைய பிஹெச் மதிப்புனா 7.4ங்க. அடுத்தது தூய நீர் அப்படின்னு சொன்னா நடுநிலை கரைசல். நம்ம சொல்லுவோம் பிஹெச் மதிப்புல ஒரு உண்மை தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் என்னன்னா பிஹெச் வேல்யூ லெஸ் தென் 7 என்றால் அது அமிலமாகும். அதே பிஹெச் மதிப்பு greater than 7 அப்படின்னு சொன்னா அது காரமாகும். அதே பிஹெச் மதிப்பு எக்ஸாக்ட் 7 அப்படின்னா அது நியூட்ரலைஸ் நடுநிலை தன்மை வாய்ந்த கரைசல் அப்படின்னு பேர். 7 விட கீழே வந்த ஆசிட், 7 பேஸ் அதிகமா இருந்தா பேஸ், எக்ஸாக்ட் 7னா அது நடுநிலை. அப்படி பார்க்க போனா பியூர் வாட்டர் தூய நீர் அப்படின்னு சொன்னா அது நடுநிலைத்தன்மை உடையதாக இருக்க வேண்டும். தட் இஸ் கால்ட் pH value 7. இப்போ நம்மளோட உமிழ்நீர் இது வந்துங்க 6.2 ல இருந்து 7.6 வரைக்கும் இருக்கலாம். நம்மளோட சலிவா வந்து 6.2 கிட்ட இருந்து 7.6 வரைக்கும் pH வேல்யூ. அடுத்து தூய பால் பியூர் மில்க் அப்படின்னா pH வேல்யூ 5 இருக்கும். நம்ம மனித கழிவுநீக்க யூரின் பார்த்தீங்களா அது pH வேல்யூ 6. இதை விட இந்த மாறுபாடு ஏற்பட்டால் கண்டிப்பா அவங்க உடலை பரிசோதனை பண்ணி பார்க்கணும். ரெயின் வாட்டரோட pH வேல்யூங்க லெஸ் தென் 5.6 இருந்தா மழைநீர் பெய்யுது, அதோட pH வேல்யூ 5.6 விட குறைவா இருந்தா நிச்சயமா அது அமில மழையாகத்தான் இருக்க முடியும். டெஃபினெட்லி இட் இஸ் an acid rain. அப்போ இது நீர்நிலைகளில் கலக்கும் பொழுது அது தாவரங்களை நீருடைய பியூரிட்டி தூய்மை தன்மையை அங்க வாழக்கூடிய உயிரினங்களை இது பாதிப்படைய செய்யும். அந்த நீர் எங்கெல்லாம் வயல்வெளிகளுக்கு பாயுதோ அந்த இடங்கள்ல இந்த நீர் வந்து எங்கெல்லாம் வயல்வெளிகள் இருக்கிற தாவரங்கள் இது படுதோ அங்கெல்லாம் வந்து அத்தாவரங்களுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் ரெயின் வாட்டர் வந்து pH வேல்யூ 5.6 விட கம்மியா இருந்தா அது ஆசிட் ரெயினுங்க. ஓகேங்களா? அடுத்தது மண்ணினுடைய pH மதிப்பு 6.3 கிட்ட இருந்து 7.3 வரைக்கும். சாயிலோட pH வேல்யூ பார்த்தீங்கன்னா 6.3 ல இருந்து 7.3 வரைக்கும் இருக்கணும். நம்மளோட வயிற்று பகுதி இறைப்பை என்று சொல்லக்கூடிய ஸ்டொமக் pH மதிப்பு 1 ல இருந்து 3 இருக்கலாங்க. 1 ல இருந்து 3 இருக்கலாம், 1 to 3 இருக்கலாம். அப்புறம் பிளாக் காஃபி கேள்விப்பட்டிருப்போம் மற்றும் வாழைப்பழம், பிளாக் காஃபி வாழைப்பழம் ஆகியவற்றுடைய pH மதிப்பு 5. வாழைப்பழம் மற்றும் பிளாக் காஃபியோட pH வேல்யூ 5. நம்ம சாதாரணமாக குடிக்கிற காஃபியோட pH மதிப்பு 5.6 5.6 ஆர்டினரி காஃபி. அப்புறம் பேக்கிங் சோடா கேள்விப்பட்டிருப்போம், சமையல் சோடா ஓட pH மதிப்பு 8 அல்லது 9 இருக்கும். நம்ம என்ன படிச்சோம், நம்ம எங்கே படிச்சிருக்கோம் இந்த விஷயத்தை, பேக்கிங் சோடான்ற விஷயத்தை படிச்சிருக்கோம். என்ன சொல்றோம்னா இது வந்து ஒரு காரத்தன்மை வாய்ந்தது. காரம்னா 7 விட பெருசாக்கணும், பேஸ்னா greater than 7, 8ன்றது 7 விட பெருசு. ஸோ இது ஒரு காரத்தன்மை உடையது. இது பேக்கிங் சோடா இன்னொரு பேர் பைகார்ப்னு ஒரு பேர் உண்டுங்க, பைகார்ப் அப்படின்னு இன்னொரு பேர் உண்டு. ஓகேவா? இப்போ இந்த அமிலங்கள் காரங்கள் இது ரெண்டுத்தையுமே pH மதிப்பு வச்சு நம்ம சொல்றோம், pH மதிப்பு சொல்றோம். இந்த pH மதிப்பு அன்றாட வாழ்க்கையில் எப்படி பயன்படுது, இந்த உலகத்தில் எப்படி பயன்படுது அப்படின்னு சொன்னா தாவரங்களோட pH வேல்யூ, தாவர மண்ணினுடைய pH வேல்யூ இது இருந்தா அந்த தாவரம் ஆரோக்கியமா வளரும், ஹெல்த்தியா அந்த பிளான்ட்ஸ் growth ஆகும். இப்போ நமக்கு ஹியூமன் பிளட் ஆகட்டும், நம்மளோட சலிவா ஆகட்டும், இந்த வேல்யூ இருந்தா நார்மல் பர்சன் அவர். அப்போ இந்த pH வேல்யூன்றது இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்மளுக்கு பயன்படுது.